வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் கொண்ட ஒரு ஸ்டடி பிளான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் எக்ஸாம் இது எல்லாம் இன்க்ளூடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 டெஸ்ட் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1000 மட்டும்தான். சரிங்களா? ஸோ வாங்க அந்த டெஸ்ட் பேஜில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவிலிருந்து ஒரு 27 டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ்லேருந்து ஒரு 19 டெஸ்ட்டு, தமிழ்லேருந்து ஒரு 18 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 3 டெஸ்ட்டு, மேக்ஸ் ஒரு 14 டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு 12 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் வந்து 3 எக்ஸாம். ஓகேங்களா? காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாமு. மொத்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 33 டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் எப்படி எக்ஸாம் வந்து நடக்கும், டிஎன்பிசி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்களோ அதேமாரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். வினாத்தாள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். அட்டவணை பின்பற்றிலாம் கண்டிப்பாக 180+ மார்க் வந்து நீங்கள் போடலாம். ஓகேங்களா? தேர்வானது ஆன்லைன் முறையில் மட்டுமே நடக்கும். சரிங்களா? ஸோ படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவோம். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் வேர் டு ஸ்டடி, நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுவோம். நீங்கள் அதை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? தேர்வு அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? இதுதான் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச வேட்டி உங்களுடைய மார்க்கு, உங்கள் ரேங்க் எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? தவிர்க்க முடிஞ்ச சுச்சுவேஷனில் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய டைமில் வந்து இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 1000. பேமெண்ட் வந்து டைரெக்டாக ஆப்லேயே கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணி இந்த டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1 வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/5/2025. சரிங்களா? தமிழில் வந்து இந்த டாப்பிக்கு, மேக்ஸில் வந்து இந்த டாப்பிக்கு, ஜிஎஸ் ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக். டெஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இந்த டாப்பிக்குங்க. மேக்ஸ் வந்து சுருக்குதல், ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடு இந்த டாபிக். நெக்ஸ்ட் டெஸ்ட் 3க்கு ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக். டெஸ்ட் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக். ஸோ ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். கரெக்டாக அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வரும், இதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரும், இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.